ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு கோதுமை மாவில் நல்ல சாஃப்டான வாழை இலை அடை நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம் எல்லாம் இந்த இலையடை நமக்கு செய்யலாம். அதுக்காக 1.5 கப்பு கோதுமை நெய் எடுத்திருக்கு. அதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் சேர்த்திருக்கு. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். இனி இது கை வச்சு நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு இதை நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இது பச்சரிசி மாவிலும் நமக்கு செஞ்செடுக்கலாம். ஆனால் வறுத்த பச்சரிசி மாவில் தான் இது செய்யணும். அது மட்டுமல்ல, அது கொதிக்கிற தண்ணியில் தான் அந்த மாவு பிசைஞ்செடுக்கணும். இது கோதுமை ஆயதுனால பச்சை தண்ணியில் கூட நமக்கு இதே மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இதே மாதிரி தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு மாவை கரெக்டு பாகத்தில் நமக்கு பிசைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மாவு இருக்கணும். இனி இதிலேக்கு தேவையான ஃபில்லிங் நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு பானிலேக்கு 1 கப்பு தேங்காய் சேர்த்தி லைட்டாகிட்டு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தான் நான் இது ஃப்ரை பண்ண போகிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் நமக்கு சேர்க்கலாம். ഇതൊന്ന് ഫ്രൈ ആയിട്ട് വരുമ്പോൾ 2 ടേബിൾ സ്പൂൺ വെള്ളത്തിൻ്റെ തൂൾ നമുക്ക് சேர்க்கலாம். உங்களுடைய கையில் வெல்லத்திൻ്റെ தூள் இல்லைன்னா உங்களுடைய இனிப்புக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பானியாக்கி அது இந்த தேங்காயிலேக்கு சேர்த்தி தேங்காய் அதில் போட்டு நல்லா கலரி விட்டு ட்ரை ஆக்கி எடுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா கலரி விட்டு வெல்லவும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். வெல்லம் சீக்கிரம் மெல்ட் ஆகிட்டு வரும். இதே மாதிரி கலரி விட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. வெல்லத்திൻ്റെ பானியாக இருந்தாலும் இதே மாதிரி நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கணும். தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி பானியிலே செய்யும்போது அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. இனி நமக்கு இதிலேக்கு ஒரு பிஞ்சு ഏലക്കായ് தூள் சேர்க்கலாம். ஏலக்காய் தூளிൻ്റെ டேஸ்ட்டு அதிகமாகி போகக்கூடாது. இவ்வளவும் போதும். ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்த வாழை இலையிலேக்கு கை நம்ம கொஞ்சம் தண்ணியில் டிப்பு பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி நைஸ் ஆகிட்டு நமக்கு தேய்ச்செடுக்கலாம். வாழையில் நான் ஸ்டவ்விൻ്റെ அடுப்பில் வச்சு ഒന്ന് ചൂട് பண்ணி எடுத்த வாழையில தான். இதுக்கு வாட்டி எடுക്കുക എന്ന് தான் മലയാളത്തിൽ சொல்லும். வாழையில வாட்டி எடுക്കുക എന്ന് தான் சொல்லும். தமிழில் இதுக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதே மாதிரி நைஸ் ஆகிட்டு அந்த வாழை இலையில் மாவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சைடில் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் போட்டு ஒரு சைடில் நின்று நமக்கு இதை மடிச்செடுக்கலாம். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். இப்படி எல்லா அடையும் நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கு. பாருங்கள், நல்ல சூப்பர் டேஸ்டான வாழை இலையடை கோதம்படை ரெடி ஆகிருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்காயும் பிரேக்ஃபாஸ்டாയിട്ടുம் எல்லாம் சாப்பிடலாம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கிற ஒரு பலகாரம் தான் இது. நல்ல சாஃப்டான ஒரு பலகாரம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.